அம்மா ரெடியா? 1 2 4 6. அம்மா ஜூட்டா? ஜூட். அம்மா ஜூட் டாச்சி. வா போய் பாக்கலாம். இங்க பாரு, அம்மா இருக்காங்களா? அம்மா இல்லையே. ஷாமி ஷாமி வா 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 வா. வாடா கண்ணா. ஷாமி ஷாமி வா. அது ஒண்ணு இல்ல, லேசா தலை சுத்துது. இல்ல, நீ போய் சொல்ற. உண்மையை சொல்லு. ரத்தம் வந்திருக்கேன். அது ஒண்ணு இல்லடி, தலை சுத்துதா, அவ்வளவுதான். நீ எதையோ மறைக்கிற. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உன் சந்தோஷத்துல மட்டும்தான் எனக்கு பாதிப்பாங்க, துக்கத்துல இல்லையா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் உண்மைனா என்கிட்ட உண்மையை மறைக்காது பிளீஸ். கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா. ரேகா, எனக்கு எனக்கு பிளட் கேன்சர், புற்றுநோய். நான் உயிரோட இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான். சீதா, உன் நல்ல மனசுக்கு இப்படி ஒரு வியாதியா? நீ மனசால கூட யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சது இல்லையே. அன்பான புருஷன், அழகான குழந்தை, சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை, இதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல போல இருக்கு. அந்த பொறாமைனாலதான் என் ஆயுத குறைச்சிட்டான்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் விஜய்க்கு தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் தெரியாது, இனிமேலும் தெரியக்கூடாது. சீதா, இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. என் வாழ்க்கையை விட எனக்கு அவர் வாழ்க்கை தான் முக்கியம். ரேகா, அவரை பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு ஒரு சின்ன தலைவலினா கூட அவரு துடிச்சு போயிடுவாரு. உடனே ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு வீட்டை கூட்டி துணி துவைச்சு சாப்பாடு சமைச்சு எனக்கு சோறு ஊட்டி மருந்து கொடுத்து என்ன தூங்க வச்சுட்டு ராத்திரி பூரா அவர் தூங்காம உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அப்படிப்பட்டவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அதுக்காக இப்படி மூடி மூடி வச்சு ஒரு நாள் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உன் குழந்தை, உன் புருஷன், இவங்க கதையெல்லாம் என்ன ஆகுறது? உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அந்த கவலை இருந்துச்சு. நீ வந்ததுக்கு அப்புறம் அந்த கவலையும் போயிடுச்சு. என்ன சொல்ற? நான் உன்னை இந்த வீட்டுல தங்க வச்சதே வெறும் நட்புக்காக மட்டும் இல்ல, என் சுயநலத்துக்காகவும் தான். அவரும் குழந்தையும் கோயில ரொம்ப கூட்டம். என்னங்க, நாளைக்கு நாம பிரிய போறோம்ங்கிற கவலை உங்களுக்கு இன்னைக்கே வந்துருச்சா? என்னங்க, நான் பிறந்த வீட்டுக்கு போறேன். அவங்க எப்ப திருப்பி அனுப்புவாங்களோ எனக்கே தெரியாது. ஆனா போறதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன ஆசை. இந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
நம்ம கல்யாண புடவை. உங்களை கூட அதே கல்யாண ட்ரெஸ்ல பாக்கணும்னு ஆசையா இருக்குங்க. கட்டிட்டு வரீங்களா? நான் போறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுறேன். என்ன மன்னிச்சிருங்க. சீதா, நான் என்ன பாவம் பண்ணேன்? இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டியே. ரேகாவை விட உனக்கு நெருக்கம் இல்லாம போயிட்டானா, இல்ல அவளை விட நான் அன்பில்லாதவன் ஆயிட்டானா? சொல்லு சீதா, எதுக்காக என்கிட்ட மறைச்ச? உன் மனசு ஊமையா அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த வேதனை தெரிஞ்சுக்காம நான் உன்ன விளையாட்டு பொம்மையை ஆட்டி வச்சிருக்கேனே, அந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு எப்படி இருந்த? உனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறது தெரிஞ்சா உன்னை நான் ஒதுக்கி வச்சுவேன் பயந்து மறைச்சிட்டியாமா? ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வியாதினால நான் பண்ற வேதனை போதாதா? அது உங்ககிட்ட சொல்லி உங்க மனசை நான் கஷ்டப்படுத்தணுமா? எனக்குன்னு ஒரு மனசு, வாழ்க்கை, சுகம், துக்கம் இதெல்லாம் தனித்தனியா இருக்குன்னு நினைக்கிறியா? இப்படி எத்தனை நாளா என்ன பிரிச்சு வச்சிருக்க? இல்லைங்க, இந்த சமுதாயத்தை அரிச்சுக்கிட்டு இருக்கிற புத்துநோயை அழிக்கணும்னு நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த போராட்டத்துக்கு என் ஒருத்தையோட புத்துநோய் தடையா இருக்க கூடாதுந்தாங்க மறைச்ச. உங்க கடமையில வெற்றி அடைஞ்சு நீங்க வீர பதக்கம் வாங்கணும்தாங்க நான் மறைச்சிட்டேன். பைத்தியக்காரி, நீ என்னோட இருக்கிற தெம்பளதான் நானே மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னை வாரி கொடுத்துட்டு என்ன மெடல் வாங்கி குத்திக்க சொல்றியா? போடு அம்மாடி, நீ எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டு போயிருமா? விஜய், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க போறதில்ல. சீதா உயிரோட இருக்கத்தான் போறா. நீங்களும் மெடல் வாங்கத்தான் போறீங்க. அதுக்காக அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போறேன். மறுபடியும் அவளை உங்க சீதாவா கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல குத்து விளக்கா எரிய வைக்கிறேன். வேண்டாமா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவளை யாரும் கூட்டிட்டு போக வேண்டாம். அவளை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. சீதா, நான் உன்னை கூட்டிட்டு போறேமா. அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துல எங்க வேணும்னா நான் உன்னை கூட்டிட்டு போறேமா. கடவுள் உன்னை காப்பாத்தினா நாம 2 பேரும் உயிரோட திரும்பி வருவோம். அப்படி அது ஒருவேளை நடக்கலனா நாம 2 பேரும் நம்மளை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்த சிஐடி இன்ஸ்பெக்டர் அவன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு அமெரிக்கா போறான். நாளைக்கு காலையில அவன் குடும்ப போற ரூட்டு ஏர்போர்ட்டுக்கு இல்ல, யமலோகத்துக்கு. எப்படி ரூட்டே வேற. இந்த பர்ஸை யார் இங்க வச்சா? நான் தான் வச்சேன். மண்டு, அறிவு இருக்கா? கொண்டு போய் காட்ரேஜில் வை.
சீதா, நான் காலையில நியூயார்க்கு போன் பண்ணி டாக்டர் சாந்தி கிட்ட பேசினேன். ஒரு ரிப்போர்ட் எல்லா டாக்டரும் பார்த்தாங்களா, நீ கண்டிப்பா உயிர் பிழைக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கான். நீ 100 வயசு வரைக்கும் வாழ போற. டைகர், நீ சொன்ன மாதிரி அந்த காருக்கு பாம் வச்சுட்டேன். காரை ஸ்டார்ட் பண்ணி 2வது நிமிஷத்திலேயே நான் வச்ச அந்த பாம் வெடிக்கும். காருக்குள்ள இருக்கிற அந்த குடும்பமே ரத்த வெள்ளத்துல துடிக்கும். தென்முடி, நீ வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கமா. நான் ஏர்போர்ட்ல இறங்கிட்டு வண்டி ரேக்காட்ட கொடுத்து விடுறேன். ஓகே? என்னம்மா? என்னம்மா இன்னும் காணோம்? இருங்க, நான் போய் கூட்டு வரேன். என்னம்மா அது, பிளைட்டுக்கு நேரமாச்சு இன்னும் காணுமே. நீரு நான் போய் கூட்டிட்டு வரேன். பிளைட்டுக்கு நேரமாச்சு, சீக்கிரமா. சீக்கிரமா. விஜய், 2 நாளா எதுவுமே சாப்பிடாம இருந்தா எப்படி? வாங்க. உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வயசு எனக்கு இல்ல, ஆனா ஆறுதலா இருக்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். எனக்கு ஆறுதல், அழுக, சந்தோஷம் எல்லாமே சீதாதான். அவளே போயிட்ட பிறகு எனக்கு ஆறுதல் சொல்ல இந்த உலகத்துல யாராலையும் முடியாது. தயவு செஞ்சு நீ எங்கேயா போய் தங்கிக்க. இனிமே இங்க இருக்க வேண்டாம். விஜய், நான் இதுவரைக்கும் இங்க தங்கினது உங்களுக்காக இல்ல, சீதாவுடைய நட்புக்காக. இனிமே நான் தங்க போறது உங்களுக்காக இல்ல, சீதாவுடைய சொல்லுக்காக. அவன் நடமாடுன இந்த வீட்டுல வேற எந்த பொண்ணும் இருக்க அனுமதிக்க மாட்டேன். உங்க அனுமதி எனக்கு தேவையில்லை. எனக்கு ஏற்கனவே அனுமதி கிடைச்சாச்சு. இனிமே எனக்கு இந்த வீடுதான் வாழ்க்கை. ரேகா, என் கணவரையும் குழந்தையும் தேன்மொழியும் நீ ஏன் ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கணும். அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம உன் கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்தணும். இது என் மேல சத்தியம். மாமா, அம்மா, மாமா, மாமா.
அழுகாதம்மா. ஷாமு, அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, சீக்கிரம் வந்துருவாங்கம்மா. இல்லம்மா, நான் போய் சொல்லலம்மா. இப்ப போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேம்மா. சத்தியமா சொல்றேம்மா, அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேம்மா. அழுகாதம்மா. ஷாமு, இங்க பாரு, இத பாரு, நீ அழுதா நான் தாங்க மாட்டேம்மா. நான் தாங்க மாட்டேம்மா. என்னால தாங்க முடியாதும்மா. நீ பாருமா,